ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங் அரௌண்ட் 8 o'clock அப்படி ஆறுது. இப்போ ஃப்ரைடே ஈவினிங் நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ திங்ஸ் எல்லாம் வந்து ரெடியாக பேக் பண்ணி வச்சிருக்கேன். இது வீக்கெண்ட்காக மட்டும் கிடையாது. என் ஹஸ்பண்ட் வீக்கெண்ட்ல வந்து சண்டே லீவ் இருக்கு. ஸோ அதனால நாங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறோம். ஆனால் திரும்ப நான் இங்கே வருவேனா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா என் டெலிவரிக்கு இன்னும் ஃபியூ வீக்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால ஹாஸ்பிட்டல் நான் பார்க்குற ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிறது தான் சேஃப் இல்லையா, அதுக்காக அங்கவே இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த வீக்கெண்டுக்கு திரும்ப போகிறோம். வீக்கெண்ட் பாண்டிச்சேரி போகிறோம். சென்னை விசிட் வர்றப்போ ஹோப்ஃபுல்லாக நான் என்னோட பேபியோட தான் வருவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். என்ன நடக்க போகுது தெரியல, எப்படி இருக்க போகுது, லேபர் எப்படி இருக்க போகுது தெரியல. நினச்சி கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்கு. இப்போ அரௌண்ட் 8 o'clock ஆகுறதுனால நான் வந்து சில திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு எல்லாமே திங்ஸ் எல்லாம் பேக் பண்றதுக்கு முன்னாடி இப்படி சார்ட் அவுட் பண்ணி வச்சிட்டோம்னா நான் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துப்பேன் முன்னாடியே என்னென்ன மிஸ் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் ஈஸியா வந்து நான் ஒரு செக்லிஸ்ட் கூட வச்சுப்பேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிப்ஸ் எல்லாம் போறப்போ வீக்கெண்ட் எல்லாம் போறப்போ பெருசா எதுவும் வந்து வீட்டுக்கு தானே போறோம். ஸோ அதனால பெருசா எதுவும் செக்லிஸ்ட் பண்றது கிடையாது. நாங்க எங்கன்னா வெளியே போனோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெளியே போவோம். இல்லைன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு டேபிள்லயோ ஒரு பெட்லயோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவோம். ஆயிடும். இப்போ போனா கண்டிப்பா டிராபிக்ல மாட்டிப்போம். ஸோ போற வழியில ஃபுல்லா நம்ம ஹைட்ரேஷன் இழந்து எனர்ஜி இழந்து தான் போகணும். ஸோ போற வழியில கொஞ்சம் வந்து சால்ட் மட்டும் போட்டிருக்கேன் லெமன்ல. மோஸ்ட் நான் சுகர் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். சால்ட் மட்டும் போட்டு லெமன் ஜூஸ் மட்டும் எடுத்திருக்கேன். நைட்டு டின்னருக்கு வந்து இங்கே சாப்பிட்டு போயிடலாம். ஆனா இப்போ உடனே கிளம்பணும் அப்படிங்கிறதுனால தோசை மட்டும் எனக்கு பேக் பண்ணி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மக்கானா பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சால்டட் மக்கானா வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து ஹோம்மேட் தான். போற வழியில டின்னர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் நான் கொஞ்சம் ஹோம்மேடா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அவர் கொஞ்சம் வெளியே சாப்பிட்றாரா இல்ல என்ன பண்றாருன்னு தெரியல. அவருக்கு இனிமேல் கேட்கணும். மெயினா நான் எடுத்து வச்சுட்டு டாய்லெட்ரி கிட் அதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இப்பவே ஹாஸ்பிட்டல் பேக்கு என்னோட திங்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். பேபிக்கு நாங்கள் இன்னும் எதுவுமே வந்து ஷாப்பிங் பண்ணலை. இனிமேதான் ஷாப்பிங் பண்ண போகணும். கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கு, என்ன வாங்குறது எப்படி வாங்குறதுன்னு கொஞ்சம் எக்ஸைட்டடாகவும் இருக்கு. அதே டைம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவும் இருக்கு. எதெல்லாம் வாங்கலாம், எதெல்லாம் இப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எனக்கு தெரியல. இனிமேல் தான் ஒன்னொன்னா பார்த்து கொஞ்சமான பேசிக்கான திங்ஸ் மட்டும் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா எனக்கு வந்து எப்பவுமே வந்து என் பிளேஸை வந்து கொஞ்சம் நீட் பண்ணிட்டு போறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ பேசிக்கலி என்னோட திங்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா எடுத்து வச்சாச்சு. அவர் வந்து திரும்ப வந்துருவாரு. மண்டே வந்து என்னோட ஹஸ்பண்ட் திரும்ப சென்னைக்கு வந்துருவாரு. ஸோ அவருக்கு வந்து வந்த உடனே வந்து சமைக்கிறதுக்கு ஆகட்டும் இல்ல வந்து பெட்ரூம்ல ஆகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் நீட்டா இருந்தாதான் எனக்கும் பிடிக்கும், அவருக்குமே பிடிக்கும். அவர் வந்து கிளீன் பண்ணிப்பாரு தான், இருந்தாலும் எனக்கு வந்து அப்படியே அன்கிளீனா விட்டுட்டு போக கொஞ்சம் அன்ஹைஜீனிக்கா இருக்குமோ அப்படின்றது எனக்கு பயம். ஏன்னா நம்ம கிளீன் பண்ணி விடல அப்படின்னா ஏதோ காக்ரோச்சஸோ இல்ல வந்து ஏதோ இன்செக்ட்ஸோ இல்ல டஸ்ட் எல்லாம் அக்யூமுலேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளால மெயின்டைனே பண்ண முடியாது வீடு. ஸோ அதுக்காக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீட் பண்ணிட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ குயிக்கா ரூம் கிச்சன் எல்லாம் பார்த்துட்டு எப்படி நீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு குயிக்கா நம்ம கிளம்பிடலாம். வீட்டிலேருந்து கிளம்புறப்போ பார்த்தா ரோட்ஸ்லாம் கிளியராக தான் இருந்துச்சு. சரி இன்றைக்கி இந்த ரோட்டில் இப்படியே தான் இருக்கும் போல், ஃப்ரைடே நைட்டாக இருந்தாலும் பெருசாக எதுவும் டிராஃபிக் இருக்காது போல், சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படி தான் நினச்சேன். பட் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே நடக்கும். கொஞ்சம் ஒரு பீக் ஹாரில் 8:45 9 போல் நல்ல ஒரு டிராஃபிக்கில் போய் மாட்டிக்கிட்டோம். இந்த டிராஃபிக்லாம் இல்லைனாவே ஒரு 1 hour ஆயிரும் சென்னை சிட்டி லிமிட்டை தாண்டறதுக்கு. இதோடு சேர்த்து இப்போ ஒரு 1.5 hour மேலே டிலே ஆகிடுச்சு.
சிட்டிக்குள்ளே பயங்கர டிராஃபிக், எங்குமே வந்து பார்க்கிங் ஸ்பேஸே கிடையாது. ஸோ வந்து சிட்டி அவுட் சைட் வந்ததுக்கப்புறமா ஒரு A to B அவுட்லெட்டில் ஸ்டாப் பண்ணி கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி அவுட்லெட்ஸுக்கு வந்தாவே நான் பார்க்குற மெயின் ஐட்டம்ஸ் வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தான். அங்கே எந்த மாதிரியான புது புது ஸ்வீட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். அந்த பேர் மட்டும் நோட் பண்ணி வச்சுப்பேன். வீட்டில் போய் அப்புறமா வந்து அந்த பேர் நெட்டில் பார்த்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி எல்லாம் பார்த்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்வீட்ஸ் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நேம்ஸ் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். பட் இன்க்ரீடியன்ஸ்லாம் பெரும்பாலும் ஒன்றா இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக வீட்டிலே பண்ணிட முடியும். நைட் கப்புள்ஸ் ட்ராவல் பண்ணும்போது மோஸ்ட்லி சாங்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் எந்துவாக தான் வந்து போவாங்க. பட் வந்து நாங்கள் அப்படி கிடையாது. என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நேரம் கிரிக்கெட் பார்த்துட்ருப்பாரு, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டாங்க. பட் எனக்கு வந்து ரோட்ஸ் அந்த சைலன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ரோடோட சைலன்ஸை வந்து ரசிச்சுக்கிட்டே போகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே வந்து 10:45 11 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறமா ஈசிஆர் ரோட்டில் நான் பார்த்த ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போலாம் வந்து ஈசிஆர் ரோடெலாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஈசிஆர் டு பாண்டிச்சேரி ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் யூஸ்வலி. பட் இப்போ வந்து நிறைய ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு நிறைய ரோட் நைட் வந்ததுனால இதை நான் நோட்டீஸ் பண்ணேன். நைட் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேக் டைவர்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னே தெரியலை. அந்த அளவுக்கு வந்து ரோட்ஸ் வந்து அவ்வளோ கன்ஜஸ்டடாக இப்போ இருக்குது. ஒரே ரோட்டில் தான் வந்து போகிற வெஹிக்கல்ஸும் வர வெஹிக்கல்ஸும் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குன்றதுனால நைட்டு போகிறவங்க ரொம்ப பத்திரமா போக வேண்டியது இருக்குது. நைட்டு லைட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த டேக் டைவர்ஷன் நோட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி போகணும். இல்லைனா வந்து நம்ம எங்கேனா மிஸ்பிளேஸ் ஆகி போகிற கூட சான்சஸ் இருக்கு அதில். சரி, இப்போ நம்ம வந்து யோகா லைட்டாக நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி நான் யோகா எக்ஸசைசஸ் பெருசாக பண்ணுற பர்சன் கிடையாது. ப்ரெக்னென்சி முன்னாடி வரைக்கும் மெயினாக நான் என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே கார்டியோ, ஒர்க் அவுட்ஸ், அதுக்கப்புறம் வெயிட் லிஃப்டிங், அந்த மாதிரி டான்ஸ், அந்த மாதிரியான ஹெவி ஒர்க் அவுட் சைடில் தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணி யோகா பண்ணுறதே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு நான் நல்லாவே யூஸ் டு ஆயிட்டேன். என்னால் இப்போ வந்து டெய்லியும் அது பண்ணலைன்னா அந்த நாளே வந்து டல்லாக போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. டே எவ்வளோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 20-25 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு வாக்கிங்கோ இல்லை சிம்பிள் எக்ஸசைசஸோ கேரி அவுட் பண்ணும்போது அந்த டேவே நல்லா பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் திஸ் லாங். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.